இப்போ நம்ம இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்குள்ள எங்கே போகிறோம்னா கவர்மெண்ட் மியூசியத்துக்கு போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே சுற்றிட்டு நல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவோம். வரலாம் நிறையா வாங்க கூட. பரங்கிமலை மெட்ரோவுக்கு செல்லும் அடுத்த ரயில் 3 நிமிடங்களில் முதலாம் திரும்புங்க பாய்ஸ். கண்ணாடியா பாரு. காசு தேவையா இருக்கலாம் சார். இதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு தோணுது சார். இப்போ ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார். நான் நல்லா பண்ணுவேன் சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. இப்போ கடைசியாக ஆட்டோவில் வந்து எங்கே இருக்கோம்னா எக்மோரில் இருக்க கவர்மெண்ட் மியூசியத்தில் தான் இருக்கோம். இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின மியூசியமாக இதெல்லாம் நல்ல நிறையா பொருட்கள், பழைய நாணயங்கள் எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாங்க போய் பார்ப்போம், என்ன இருக்குவாங்க. வாங்க பக்கம் டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு டிக்கெட் வந்து 15 ரூபாயா. வாங்க ஸ்டார்ட் அங்கே லாஸ்ட்டு போக சொல்லியிருக்காங்க. வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மியூசியம் கூட வந்துட்டோம். மொத்தம் 5 பில்டிங்கு சொல்கிறாங்க. 6 பில்டிங் சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு உள்ள பில்டிங்கை இப்போ போய் பார்ப்போம். வாங்க. இதான் ஃபஸ்ட்டு மெயின் பில்டிங். இது மெயின் பில்டிங்னு போட்டிருக்கு. மெயின் பில்டிங்னு போட்டிருக்கு. வாங்க போகலாம் உள்ள. பசங்க வாங்க. கேளு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் யூஸ் பண்ண செம்பு பட்டைகள்லாம் இருக்குது. அது முக்கியமானது என்னெல்லாம் இருக்குதுன்னா சேதுபதி அரசரோட செம்பு பட்டயங்கள், நாயக்க அரசரோட செம்பு பட்டயங்கள், விஜயநகர் 2 அரசரோட செம்பு பட்டயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. அதோட வரலாறு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்தாலே தெரியும் என்ன ஏது இருக்குது என்ன எல்லாமே. இது என்ன பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள செம்பு பட்டயங்கள். அதாவது சோழ அரசர்களால் எல்லாமே செம்பு பட்டயங்கள்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்த ரியல் பட்டயங்கள் இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு அந்த பழைய காலத்தில் போய் நின்ற மாதிரி ஒரு ஃபீல் உருவாகும். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுவாங்க. தம்பி நீங்கள் ஏதாவது சொல்லுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களோட செம்பு பட்டயங்கள். பாண்டிய மன்னர் 1, பாண்டிய மன்னர் 2, பாண்டிய மன்னர் 2 என்னன்னு தெரியல. எல்லாமே பாண்டிய மன்னர் ரிலீஸ் பண்ண செம்பு பட்டயங்கள். பார்த்தீங்கன்னாலே தெரியும் செம்பு பட்டயங்கள் எப்படி எழுதியிருக்காங்க என்ன ஏது எல்லாமே தெரியும் உங்களுக்கு.
இங்கே பாருங்க, இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது பண்ணாலே தெரியும், அந்த எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நேரில் வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து அந்த தமிழ் எழுத்து, பழைய காலத்து தமிழ் எழுத்தோட எழுத்துக்கள்லாம் நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். இது வேல், இது மீனா இது. ஆமாம். அப்படின்னா இது வந்து இந்தியன் எலிஃபென்ட், ஃபீமேல் எலிஃபென்டோட ஸ்கில் அப்படி வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்கும். பார்க்கலாம், இதுதான் ஒரிஜினலாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கு. இவர் பார்த்தா புத்தர் மாதிரி இருக்கார். ஆனால் இவர் பேர் வந்து புத்தர் கிடையாது. இவர் பேர் வந்து தீர்த்தங்கராவா. இவர் வந்து 9th செஞ்சுரியில் வாழ்ந்த ஒருத்தர். அவர் வந்து ஒரே கல்லில் ஸ்டாச்சு செஞ்சுருக்காங்க நினைக்கிறேன். நல்லா பெருசாக இருக்குது. வந்தாலும் நல்லா ஆச்சரியப்படுவீங்க நீங்கள், அவ்வளோ பெருசாக இருக்குது. அசோகா அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான் சொல்லிட்டு திடீர்னு உடைதான் சாய்தான். அப்பொழுது கோபாலு 4:30க்கெல்லாம் எஸ்கேப் ஆயிடுவானா. ஏமாப்ல இவ்வளோ பயம் உள்ளவன் ஏன் தனியாக மாப்பிள்ள கட். இங்கே பார்த்தீங்கன்னா காட்டுப்புலியை வந்து புலி வேட்டையாடுது. அப்படியே ஒரிஜினலாகவே இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா அந்த சகதி எல்லாமே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆ ஆ
முதல் ரூமில் என்னெல்லாம் பார்த்தோன்னா சிற்பங்கள் பார்த்தோம், நிறைய கல்வெட்டுகள் பார்த்தோம், எல்லாமே நிறைய பார்த்தோம். அதாவது கிபி 12ஆம் நூற்றாண்டுலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள எல்லாமே அந்த இதில் இருக்குது. அங்கே வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் உங்களுக்கு. வந்து பாருங்கள். அதே மாதிரி இந்த ஜூவில் இருக்க அனிமல்ஸோட ஸ்கெலிட்டனு எல்லாமே அங்கே பார்த்தோம். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா வாரூமில் வந்திருக்கோம். உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு போய் பார்ப்போம் வாங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ண மண்வெட்டி இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸு இங்கிலீஷில் சொல்லாத தமிழோட கல்ச்சருக்கு வந்திருக்கோம். எப்படி பேசுகிற வாழை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரஸ்ட் ஆகி அப்படியே இன்னமும் அவர் எவ்வளோ ஸ்ட்ரென்த் பெருசர் ஆக்ஸ் வாழை சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் எல்லாமே ரெஸ்ட் ஆகிருக்கு. ஆனால் பரவாயில்ல, இன்னும் அதெல்லாம் எடுத்து அப்படியே வச்சுருக்காங்க. பார்க்கணும் அப்புறம் எல்லாம் பல செலவு ரத்தங்கள் பார்த்துருக்கோம் சொல்லு. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் ஃபோன்லாம் பயன்படுத்த ஈஸி இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய சைஸ் ஈஸி நிறைய சைஸ் ஈஸி இருக்குது. இந்த பார்த்தீங்களா, இது எத்தனை டைப் ஆஃப் ஈஸி இருக்குது பாருங்கள். இது என்ன போட்டிங்கன்னா தஞ்சை போர் ஆயுதம் பாருங்கள். தஞ்சாவூர் யூஸ் பண்ணாங்க. அதாவது சோழர், பாண்டியர், திப்பு சுல்தான், வந்து மராட்டியர், ஆங்கிலேயர் இதெல்லாம் இந்த ஈஸியை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் ஒன்றுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் கட் பண்ணுறா. அதாவது ரோட்டு கடை தான் அன்றாட. ஐயோ, அது பழைய லாகாச்சு, அது பழைய மனப்படம் ஆச்சு. 6 பில்டிங் இருக்குது. 6 பில்டிங்கும் பார்த்தாச்சு. எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ஒன்றே வரணுன்னா காலையிலே வாங்க. காலையிலே வந்தால் தான் பொறுமையாக என்ன பார்க்க முடியுமோ பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு போக முடியும். எங்களை மாதிரி 1 மணிக்கு வந்தால் அவசர அவசரமாக வந்து சாப்பிடாமல் கொள்ளாமல் இப்படி தான் ரொம்ப டயர்டாகி உட்கார முடியும். லீவ் டயத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக 1 மணிக்கு வராதிங்க. வராதிங்க. கோபியை பற்றி சொல்லுங்கள். கோபியை பற்றி சொல்லுங்கள், அவர் பண்ணதை. அது மாதிரி தூங்க கூட விட மாட்டேன். 1 மணிக்கு கிளம்பி வந்த வெந்து வேக்காடு. நான் காலையில் 10 மணிக்கு 9 மணிக்கெலாம் யூஸ் பண்ணி ஸ்டெமினாலாம் அதிலே போய் எனர்ஜி ட்ரெயின் ஆகிடுது. நீங்கள் வரதா இருந்தால் நல்லா விடிய காலில் வந்துடுங்க. 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னாங்க. நல்லா 9 o'clockலாம் கிளம்பி வந்து பொறுமையாக ஒன்றுனா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று தான் ரொம்ப டைம் எடுக்கும். மற்றெல்லாம் டக்கு டக்குன்னு போயிடும். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்நாக்ஸ் அலவுடு வெறும் இல்லை உள்ள நீங்களே வாங்கிட்டு வந்துடுங்க. சாப்பாடையும் கட்டிட்டு வந்துடுங்க. சாப்பாடு கட்டிட்டு வந்தால் இங்கே நிறைய மரம் இருக்குது. அழகாக உட்காந்து சாப்பிட்லாம். அப்படியே கொஞ்ச நேரம் விளையாடலாம். வந்தால் குடும்பத்தோடு வாங்க, பசங்களையும் கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா சின்ன பசங்களுக்கு நிறைய விளையாட நிறைய ஏரியா இருக்குது. பார்க் இருக்குது. நல்லா இருந்துச்சு. செல்ஃபோனை தவிர்த்து வேறு பார்க்க ஒரு நல்ல சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ். இந்த மாதிரி ஆள் உங்கள் வீட்டில் இருந்தானா தவிர்க்கவும். ஓகே, சூப்பராக வந்திருக்கேன். சூப்பராக இருக்கும். இது கட்டுறப்போ வந்து கோபிங்க தாத்தா இருந்தார் கொத்தனார். இன்ஜினியரே எங்கள் தாத்தா கட்டினாரு. அதுலேயே கூட்டிகிட்டு வந்தியா? எல்லாருக்கும் பாய். நெக்ஸ்ட் லாகில் சந்திப்போம். பாய்.